அந்த வீடை வாங்கும் போது யாரா இருந்தாலும் சார், அதாவது இன்னைக்கெல்லாம் ஊருக்குள்ள நாங்களாம் கிராமத்துல இருந்து வர்றோம். இன்னைக்கு கிராமத்துல ஒரு இங்கதான் ரேரா சிஎம்டிஏ, முதல்ல எம்எம்டின்றது இப்ப சிஎம்டிஏ ரேராலாம் இங்கே கிராமத்துல சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட ஒரு வீட்டை மாத்தி வாங்குறான்னா முதல்ல கேட்கறது என்னன்னா தாய்ப்பத்திரம் எங்கேம்மா. தாய்ப்பத்திரம் இல்லாம வீடு வாங்கினோம்னா கூமுட்டம் வாங்க ஊர்ல வாங்க மாட்டா. என்னத்த கூமுட்டேன்னு சொல்றது என்ன? ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் எழுத பிடிக்க தெரியாத கை நாட்டு வைக்கிறவங்க. அப்ப நான் சொல்றது 60கள் 50கள். அப்ப 70 80களே படிக்காதவங்க முதற்கொண்டு எல்லாருமே தாய்ப்பத்திரம் கேட்க ஆரம்பிச்சு. இந்த படிச்ச முட்டா தற்குறிகள் கிட்டத்தட்ட 2500 வீட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கின எவனுமே தாய்ப்பத்திரம் இல்லாம வாங்கியிருக்கான். வருஷம் வருஷம் போய் கேட்பானுங்களாம் ஓனர்கிட்ட, சார் தாய்ப்பத்திரம் கொடுங்க. அவன் இல்லை இப்போ இல்லை நாளைக்கு வாங்க நினைக்கிறான். இப்போ ஏதோ என்ன சொல்றது இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேங்க்ல போயிட்டு செல்லான ஃபில் பண்றதுக்கு வழி இல்லாம செல்லான் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும் தெரியுமா? அந்த மாதிரி ஏசி ஓடல அதனால இப்போ வேலை பார்க்க முடியாது அனுப்பணும். அந்த மாதிரி இப்போ போய் கேட்பாங்க அவன் கொடுக்கலான்னு வந்துருவானா. அவன் போய் கேட்பாங்க கொடுக்கல வந்துருவானா. இதை வெளியில கூச்சமே இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க அவன் அவ்வளவு பேரும்.